இப்படியே போட்டோம்னா ஒரு டப்பா வீசி போயிடும். போடுறேன். போடுங்க. இந்த புண்ணாக்கெல்லாம் என்ன எடுத்து சேல் பண்ணிடுங்க, தனியாக சேல் பண்ணுறீங்க? மாட்டுக்கு டைட் பண்ணால் தான் அந்த மாதிரி செய்யணும்ல. இதுங்க ஒன்று என்ன இன்னொரு ஓட்டுவீங்களா? இப்போ இந்த புண்ணாக்கையும் இன்னொரு வாட்டி நல்லா அழுத்துறதுக்காக. இன்னும் நல்லா எண்ணெய் எடுத்துருவீங்களா? பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி ரெடிமேடாக 1 லிட்ரு, 5 லிட்ரு, 2 லிட்ரு அந்த மாதிரி கேன் எல்லாமே இருக்குது. நல்லெண்ணெய் 1 லிட்டர் எவ்வளோங்க ஐயா? 400 ரூபா. 178 ரூபா கொடுக்குறேன் எள்ளு மண்டியில். எள்ளு, அதுக்கப்புறம் வெல்லம் எல்லாம் போடுவீங்களா? கருப்பட்டி போடுங்க. கருப்பட்டி சுத்தமான கருப்பட்டிங்கிறது பணம் வேணுங்களா? பழனியிலேருந்து வருது. பழனியிலேருந்து வருது. இப்போ அந்த கருப்பட்டி எந்த அளவுக்கு போடுங்க? ஒரு 22 கிலோ எள்ளு போட்டோம்னா 3 கிலோ கருப்பட்டி போடுங்க. 3 கிலோ.
அப்போ ஆக 25 கிலோ. 25 கிலோ. சொல்கிறது தெரியுதுங்களா? புரியுது. 23 கிலோ இது எள்ளு போட்டால் 22 கிலோ எள்ளு போட்டோம்னா 3 கிலோ கருப்பட்டி போட்டுருங்க. அப்போ தான் இந்த எண்ணெய் வந்து வருஷமே இருந்தாலும் அப்பாட்டில் எண்ணெய் மாதிரியே மணந்துக்கிட்டு மனமாக இருக்கும். இதே நல்லா வாசனை இருக்குது. அடியில் பிடிச்சது நல்ல வாசனை. நீங்கள் இது பண்ணவே தெரியுது. சரியான வாசனை.